இந்த நூல் ஒருவர் வியந்து பேசினார், சித்தர் என்ற வார்த்தையை எதற்காக பயன்படுத்தினீர்கள் என்று. இந்த அகில உலகத்தினுடைய இயக்கத்தை, பிரபஞ்சத்தின் இயக்கத்தை, இறை ஆற்றலை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் சித்தர்கள். உண்மையாய், நேர்மையாய், சுயநலமின்றி வாழ்ந்து உலகத்தின் உயர்வுக்கும் நலனுக்குமாகவே தன் சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் அளித்தவர்கள் சித்தர்கள் என்று தமிழ் இலக்கியங்கள் அறுதியிட்டு கூறியிருக்கின்றன. எனவே இயற்கையோடு வாழ்ந்து இயல்பாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி எளிய மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஆற்றல் மிகுந்த ஒரு இறை அடியாரை சித்தர் என்ற வார்த்தையின் மூலம் அழைப்பது மிக தகுதியாக இருக்கும் என்று இந்தியாவில் வாழ்ந்த இத்தாலிய சித்தர் என்ற பெயரில் முதல் புத்தகத்தை வெளியிட்டோம். அடுத்து அவருடைய பெயரை இந்த இரண்டாம் பதிப்பில் வெனான்சியஸ் வில்லோனோவா, அதற்கு கீழே நாம் இங்கே அந்த இறை சித்தர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறோம். எனவே அவர் தமிழ் இலக்கியம் எப்படியெல்லாம் அறுதியிட்டு கூறியிருக்கிறதோ, ஒரு சித்தர் என்றால் யார் என்பது என்று கூறியிருக்கிறதோ, அத்தனை பண்பாட்டுக்கும் அத்தனை ஒழுக்கத்திற்கும் உரியவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அதற்கு நாம் எல்லோரும் சாட்சிகள். நம்முடைய தலைமுறைக்கு பிறகு இதுபோன்று ஐரோப்பிய துறவிகளை காண்பதும் ஐரோப்பிய துறவிகளோடு வாழ்வதும் சாத்தியமற்று போய்விட்டது. இந்திய அரசியல் சூழல் மாறிவிட்டது. ஐரோப்பாவிலும் துறவிகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. எனவே ஐரோப்பிய துறவிகள் அவருடைய புனித வாழ்க்கையை நாம் கண்டு உணர வாய்ப்பற்று போய்விட்டது. எனவே நம்முடைய இந்த காலத்தின் கடமை, யாரெல்லாம் ஐரோப்பிய துறவிகளை பார்த்தார்களோ, யாரெல்லாம் அவர்களுடைய உழைப்பின் பலனை அனுபவிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் இது போன்ற காரியங்களை எடுத்து செய்து பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது ஒரு காலத்தின் கட்டாயம் என்று நான் உணர்ந்துதான் இந்த நூலை எழுதியிருக்கிறோம். நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீர் உயிரின் வேர் என்ற நூலை எழுதியிருந்தேன். அதற்கு முன்பாக ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் என்ற ஒரு பொறியியல் நூலை எழுதியிருந்தேன். அது இன்று 4வது பதிப்பு வந்திருக்கிறது. நீர் உயிரின் வேர் என்ற நூல் 2வது பதிப்பு வந்திருக்கிறது. நீர் உயிரின் வேர் என்ற அறிவியல் நூலை எழுதும்போது எனக்கு சிறந்த அறிவியல் நூலாக அந்த நூலை ஏற்றுக்கொண்டு பரிசளித்த பொறியாளர் கதிரவன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருடைய தமிழ் அமைப்பு பொறியாளர்கள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த அனைத்து பொறியாளர்களும் யாரெல்லாம் தமிழ் ஆர்வம் மிக்கவர்களோ அவர்கள் எல்லாம் சேர்ந்து முதல் மொழி என்ற ஒரு அமைப்பை நடத்துகிறார்கள். அந்த முதல் மொழி சிறந்த அறிவியல் நூலாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய நூலை தேர்ந்தெடுத்தது. இப்படி அறிவியல் பார்வையிலேயே சிந்தித்து கொண்டிருந்த நான் ஏன் வரலாற்று பக்கம் திரும்பினேன் என்றால், சுற்றுச்சூழல் என்னை வரலாறு நோக்கி சிந்திக்க வைத்தது. நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோமானால் 1100 கிபி 1100 தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளவில்லை என்று புரிந்தது. ஆனால் கிபி 1000 அறிவியலிலும் பொருளாதாரத்திலும் கட்டடக்கலையிலும் மிக உயர்ந்திருந்தோம். அதனுடைய சாட்சியாக தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக மிகப்பெரிய அறிவியல் சாதனையை சாதித்த தமிழ் சமூகம் பிறகு ஆங்கிலேயர் வருகின்ற 1500ஆம் ஆண்டு வாக்கில் 2 விழுக்காடு மட்டுமே கல்வி பெற்றவர்களாக இருந்தார்கள். இந்த 500 ஆண்டுகளில் என்ன நடந்தது? கிபி 1100 நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் அரசர்கள் தமிழ்நாட்டை ஆளவில்லை. அனைத்து தமிழர்களுமே அடிமைகளாக பிற மன்னர்களுக்கு வாழ்ந்திருக்கிறோம். பல்லவர்கள் ஆட்சி செய்தார்கள், விஜயநகரத்து பேரரசர்கள் ஆட்சி செய்தார்கள், முகமதியர்கள் ஆட்சி செய்தார்கள்.
நாம் பிரிட்டிஷாருக்கு அடிமைகளாகவில்லை. நாம் ஏற்கனவே அடிமைப்பட்டிருந்த சமூகம். அதனால்தான் அடிமை சமூகம் தொடர்ந்து போரிட முடியாமல் தான் 4000 பேருக்கு ஒரு பிரிட்டிஷார் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கட்டுப்பட்டிருந்தோம். எந்த எதிர்ப்பையும் நாம் காட்டவில்லை. நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டோம். ஏனென்றால் நமக்கு எந்த எதிர்ப்புணர்வும் அப்போது இல்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து அறிவிப்பட்டிருந்த சமூகம் தமிழ் சமூகம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்ல, யாரெல்லாம் தமிழ் பேசுகிறார்களோ அவங்க முதலியாராக இருக்கட்டும், செட்டியாராக இருக்கட்டும், யார் வேணாலும் இருந்துவிட்டோம், எல்லாருமே அடிமைப்பட்டிருந்த சமூகம். எல்லாரும் தங்களை தாங்களே விற்று கொண்ட சமூகம். 1640 மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. 1840 மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. ஒவ்வொரு பஞ்சத்தின் போதும் 50,000, 60,000, 1,00,000 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் வரலாற்று பதிவுகள் இருக்கிறது. இந்த அரசர் ஆண்டார், அந்த அரசர் ஆண்டார் என்று பதிவுகள் இருக்கிறத ஒழிய இது போன்ற பஞ்சத்தின் வரலாறுகள், புயலின் வரலாறுகள் பதிவு செய்யப்படவில்லை. அவற்றை தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த புயல்களின் வரலாறும் சென்னை மூழ்கியது போல, இப்பொழுது தென் தமிழகம் மூழ்கியது போல தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து நாம் மழையினாலும் மழையின்மையினாலும் பஞ்சத்தில் அடிபடுகிறோம். இந்த வரலாற்று பதிவு செய்யப்பட்டு இருந்தால் நாம் யார் என்ற உண்மை நமக்கு புரிந்திருக்கும். நாம் எப்படியெல்லாம் வீழ்ந்தோம், எப்படி எழுந்தோம், நாம் எழுவதற்கு யார் கை கொடுத்தார்கள் என்று நமக்கு புரிந்திருக்கும். நாம் எப்படி எழுந்தோம் என்பதை அனைவரோடு பகிர்ந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட நூல் தான் இந்த நூல். வீரலூர், நாம் பெரும்பாலும் அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம், ஒரு சிலரை தவிர. சுற்றிலும் மலைகள் சூழ்ந்த ஒரு சிறிய ஊர், மலை கிராமம். பேருந்து வசதி இல்லை. போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு ஊருக்கு ஏறத்தாழ 20 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு ஐரோப்பிய துறவி வாழ்கிறார். இந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் வாழ்ந்து எல்லா துறைகளிலும் அவர்களை உயர்த்தி விடுகிறார். ஒரு முறை 2 முறை அல்ல. அண்ணன் சொன்னது போல 1959ஆம் ஆண்டிலிருந்து 1988ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து தன்னுடைய வாகனத்தை அனுப்பி இல்லாட்டி பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் படிக்கக்கூடிய பிள்ளைகளை பள்ளிக்கொண்டாவுக்கும் காட்பாடிக்கும் ஆரணிக்குமாக அனுப்பி வைக்கிறார். 1 ஆண்டு 2 ஆண்டு நான் எடுத்துக்காட்டாக ஒரு மாதிரிக்காக இதை செய்தேன், இதற்கு நீங்களே செய்து கொள்ளுங்கள் என்று அவர் விட்டுவிடவில்லை. 59ஆம் ஆண்டிலிருந்து 88ஆம் ஆண்டு அவர் இறக்கின்ற வரை இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதற்கு பிறகு அது போன்ற பணிகளை இப்போது இருக்கின்ற துறவிகள் எடுத்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே மிகச்சிறந்த ஒரு மாமனிதரை பற்றி நினைவு கூறுவதற்காகவும், அந்த மாமனிதர் என்னவெல்லாம் சாதித்தார், அவர் எப்படியெல்லாம் நம்முடைய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உயர்த்தினார் என்பதையும் நாம் இந்த நூலில் பார்க்கிறோம்.